ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्धतामि भगवद्गीते भवद्वेषिणीम् वसुदेवसुदम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ओम् सहनाववतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु अविद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. श्रीभगवानुवाच मय्यासक्तमना पार्थ योगम् युञ्जन्मदाश्रयः असंसमग्रम् माम् यथा नास्यसि तच्छृणु. 41 ब्राह्मण क्षत्रिय विशाम् शूद्राणाम् च परन्तप कर्माणि प्रविभक्तानि स्वभाव प्रभवैर्गुणैः समोतमस्तपश्चौचम् क्षान्तिरार्जवमेव च ज्ञानम् विज्ञानमास्तिक्यम् ब्रह्म कर्म स्वभावजम् शौर्यम् तेजो धृतिर्दाक्ष्यम् युद्धे चाप्यपलायनम् दानमीश्वर भावश्च क्षात्रम् कर्म सुभावजम् कृषि कौरस्य वाणिज्यम् वैश्यकर्म सुभावजम् परिचर्यात्मकम् कर्म सूत्रस्यापि स्वभावजम्. நம்ம ஆரம்பிக்கும் போதே 100 நாள் தொடர் வகுப்புன்னு போஸ்டெல்லாம் அடிச்சு ஒட்டி எல்லாருக்கும் ஒரு வியப்பாவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுல ஒருத்தர் போன் பண்ணி சொன்னாரு, சுவாமிஜி அப்படியே தொடர்ந்து 100 வகுப்பு எடுப்பாரா, லிம்கா சாதனை மாதிரி அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்க. ஒன்னும் புரியல எப்படி இது இருக்க போறது. அதனால நம்ம 100 வகுப்பு இன்னைக்கு வந்துட்டோம்னா இது எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. அதனால கண்டினியூஸா
நம்ம நூற்றுக்கணக்கான மணி நேரம் கீதையை செவி மடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். கிருஷ்ணனோட நம்ம சேர்ந்து இருக்கோம்னு அர்த்தம். இதுக்கு பொருள். ஓகே, அப்ப பகவானோட நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு முடியறது, ஒரு 100 நாள் கண்டினியூஸா இருக்க முடியாது. அப்புறம் இந்த வகுப்பை 108 நாட்கள்ல முடிக்க போறோம் நம்ம. அப்படின்னா இன்னைக்கு 100, இப்ப கிளாஸ் 100, அதுக்கப்புறம் 1 2 3 4 7 8 இந்த லாஸ்ட் லெக் கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கே 2 ஆயிடும், 100 101 போயிடலாம். இந்த 100ன்றது ஒரு சிக்னிபிகன்ட், எப்பவுமே எங்கேயுமே 100ன்றது ஒரு பெரிய சிக்னிபிகண்டான விஷயம். ஓகே, அதனால நீங்க எது எடுத்தாலும் ஒரு 100 இருக்கு. நாடு முழுக்க ஒரு 100 கொண்டாடின்னு இருக்காங்க. நாடு முழுக்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிறப்பு நடந்துட்டு இருக்கு 100. அந்த 100ஓட நம்ம 100, இதுவும் டென்சிட்டியான விஷயம். பாரதத்தில் இருக்கிறதும் டென்சிட்டியான விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இந்த 100. ஓகே, அதனால இது மிக மிக சந்தோஷமா, நிஜமாவே சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம அடையும் போது, அச்சீவ் பண்ணின பிறகுதான் ஒரு சந்தோஷம் இருக்கும். முன்னாடி சொல்லும் போது கேர்ஃபுல்லா இருக்கணும். அடைந்த விஷயத்தை தான் நம்ம கொண்டாடணும் மொழிய நம்முடைய கல்ச்சர்ல. சோ அதுக்கு முன்னாடியே கொண்டாடப்படாது. அதனால இப்ப நம்ம தைரியமா சொல்லலாம். ஓகே, அந்த ஒரு 100 நாள் விஷயத்தை நம்ம இங்க நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். அதுல அந்த 100வது நாள் விசேஷமான கிளாஸாவும் இருக்கணும் இல்லையா? அதுல நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம் இல்லையா? இந்த 100 200 பேரை பகவான் 4ஆ பிரிக்கிறார். இந்த 4ஆ பிரிச்சு நாம எந்த குரூப்ல இருக்கோம்ன்றதை நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த கர்மத்தை எப்படி செய்யறதுன்றதை நம்ம இப்ப பார்க்க போறோம். புரியுதா? அதனால நம்மளுடைய டே டு டே லைஃப், தினசரி பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பகவானுடைய விஷயமா மாத்துறது தான் இங்க சொல்லக்கூடிய கீதையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். எத்து எத்து கர்ம கரோமி தத் அகிலம் சம்போவத ஆராதனம். சம்போதவ ஆராதனம் எல்லாமே பகவானுடைய ஆராதனமா பண்ணு. காலையில இருந்து இரவு வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ, அது சாப்பிட்றதா இருக்கலாம், தூங்குறதா இருக்கலாம், நிக்கிறதா இருக்கலாம், எனி டைப் ஆஃப் ஒர்க் அதெல்லாம் பகவானுடைய ஆராதனமா செய். அதனால ஒர்க் அண்ட் வர்ஷிப்ல ஒர்க் இஸ் வர்ஷிப். உலகத்திலேயே ரொம்ப சுலபமா புரிஞ்சக்கூடிய ஒரு சொல்லு உண்டுனா அது ஒர்க் இஸ் வர்ஷிப். உலகத்திலேயே ரொம்ப கடினமா கடைபிடிக்க முடியாத ஒரு சொல்லு இருக்கும்னா வாக்கியம், அது ஒர்க் இஸ் வர்ஷிப். ஓகே, இது மாத்திரம் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒர்க் இஸ் வர்ஷிப்ன்றது மாத்திரம் வந்துருத்துனா அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நீங்க வாழ்ந்தவர்களாகி விடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் உனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஓகே, அதனால ஒர்க் இஸ் வர்ஷிப்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அதனால ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஜகதீஷதி யுக்த சேவனம், ஜகதீஷதி யுக்த சேவனம், அஷ்டமூர்த்தி தேவ பூஜனம் அப்படி சொல்றாரு. இது அஷ்டமூர்த்தி பவன், இந்த பகவான். அந்த பகவான பூஜை பண்றது எப்படின்னா, எப்படி பூஜை பண்ண முடியும்? அதுல முதல்ல சொன்னாரு, இந்த ஹோல் விஷயம் பிரகிருதி இருக்கிறது. அதுல விஸ்வரூபமும் 11வது அத்தியாயத்துல காட்டிட்டார் பகவான். அப்ப பகவான் எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறார்? நீ இல்ல சொல்லு. பகவான் இல்ல, நீ எங்க சொல்லு? நான் சொல்றேன். அப்புறம் பார்க்கும் இடமெல்லாம் அவன் தான். ஓகே, காயிலே புளிப்பதென்ன கண்ண பெருமானே, கனியிலே இனிப்பதென்ன கண்ண பெருமானே, தீக்குள் விரலை வைத்தால் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா, பார்க்கும் இடமெல்லாம் உன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. அப்போ நீக்கவர நிறைந்திருக்கிறது, முழுக்க முழுக்க இருக்கிறது பகவான். வை? பிகாஸ் அவர் பரிணாம உபாதான காரணம். பரிணாம உபாதான காரணம் பகவான். அதனால அவர் தான் இந்த பஞ்சபூதமாக எல்லாமாகவும் இருக்கிறார். அதனால இந்த பகவான நீ என்ன பண்ணணும்னா, நீ என்னெல்லாம் கர்மம் பண்றையோ, செயல் பண்றையோ, அந்த செயலை பகவான நினைச்சுண்டு பண்ணணும். இப்ப ஆரத்தி இப்ப பண்றோம், சாயந்தரம் இப்படி பண்றோம் இல்லையா? அப்ப என்ன பண்றோம்? அந்த பகவான் கற்பூரம் ஏத்தும் போது என்ன பண்றோம்? பகவான் நினைச்சுண்டு பண்றோமா, வேற யாராவது நினைச்சுண்டு பண்றோமா? பகவான நினைச்சுண்டு பண்றோம். புரியுதுல? அப்ப பகவான நினைச்சுண்டு பண்றது இருக்க, அது ஆரத்தி. புரியுதா? அது போல இந்த விஸ்வம் முழுக்க இருக்கிற அந்த பகவான, என்டையர் பிரபஞ்சத்தில் இருக்கிற பகவான எப்படி கும்பிடுறது?
இப்ப வந்து திரு சிதம்பரம் போனீங்கன்னு வச்சுங்களேன், சிதம்பரத்துல வந்து ஆகாசத்தை வழிபடுறது. அங்க என்ன பண்ணுவாங்க, திரையை எடுப்பாங்க. திரையை எடுத்த பிறகு ஒரு ஆரத்தி காட்டுவாங்க. அங்க வெறும் சுவத்துல ஒரு மாலையை போட்டு அது ஒரு ஆகாசத்துக்கு மாலை போட்ட மாதிரி கும்பிடுவாங்க. இப்ப என்டையர் பிரபஞ்சத்தை நாம வந்து கும்பிடுறோம்னா எப்படி கும்பிடுறது? எப்படி கும்பிடுறதுன்னா, அந்த பகவான நீ என்னெல்லாம் செய்யறியோ, என்னெல்லாம் பேசுறியோ, என்னெல்லாம் நடக்கிறையோ, என்னெல்லாம் திங்க் பண்றியோ அதெல்லாம் பகவான். அப்போ நீ வந்து இப்ப வந்து காஷனா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே, நாங்க வந்து யுஎஸ் போகும்போது அந்த யுஎஸ்ஏல போகும்போது கிராஸ் பண்ணி போடும். அந்த ஒரு இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கிராஸ் பண்ணும். அதனால அங்க ஏதாவது வளரி கிளறி கூட்டிட்டு வச்சுக்கோ, அப்படி திருப்பி அனுப்பிச்சுடுவான். அவனுக்கு டவுட் வந்துட்டுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ என்ன பாஸ்போர்ட் என்ன விசா எல்லாம் வச்சிருந்தா கூட ஒரு பிரயோஜனம் இல்லை, திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சுடுவான். அதனால அங்க ஒரு டென்ஷன் இருக்கும் பாருங்க. நீங்க அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அங்க ஒரு பையன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தர் இருப்பான், அவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பான். அப்புறம் லோக்கல்ல அங்க யாரெல்லாம் நமக்கு பெரியவங்களும் இருக்காங்களோ அவங்களாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஜாக்கிரதை, நீ வெயிட் கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணு, இந்த வெயிட் அங்க போடு, அந்த வெயிட் எங்க போடு, இந்த பேக் அங்க எடுத்துக்கோ. ஏன்னா அந்த கிராசிங், ஓகே, அந்த இடத்துல ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இப்படி வந்து சும்மா ஒரு தேசத்துக்கு உள்ளார இப்படி போறதுக்கே இப்படி பகவான் எந்த இடத்துல வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ போகும்போது கடாமடான்னு பேச முடியுமா? இப்ப எது பேசணும் ஈஸ்வரன் ஆயிடுறது. இப்படிதான் எதை பார்த்தாலும் ஈஸ்வரன். அப்ப நீ பேசும்போது என்ன பண்ணணும், முதல்ல இந்த வாக்குல இருக்கிற டிசிப்ளின் இருக்குல்ல, அப்ப சாரி 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 அப்படி சொல்றேன், அப்படி பண்ணவே கூடாது. அப்ப திங்க் பண்ணி பேசணும். எந்த ஒரு வார்த்தையும் டக்குன்னு வாமிட் மாதிரி பண்ணிடக்கூடாது. திங்க் அண்ட் டாக். ஓகே, இது ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க பண்ணிட்டாலே நீங்க வந்து அவேர்னஸ் வந்துருக்குன்னு அர்த்தம். அவேர்னஸ் இல்லைன்னா இப்படி பேச முடியாது. புரியுதுல? ரெண்டும் இருக்கிறது. அப்போ உங்களுடைய டாக்கு, உங்களுடைய ஆக்ஷன், இது ரெண்டுமே கலந்தது இருக்கு. அப்ப ஈஸ்வரா ஈஸ்வரா ஈஸ்வரா, அப்படி இந்த ஈஸ்வரா கிட்ட வர்றதுன்றது எப்படி பண்றது? அந்த ஈஸ்வரா கிட்ட அப்படின்னா அப்படி முன்னாடி என்ன பார்த்துங்க, சித்தியந்திரன் நீங்க தான் கொஞ்சம் எங்க இருக்கீங்க. அதனால சோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயம். புரியுதுல? அப்போ எங்கும் இருக்கிற அந்த ஈஸ்வரா, அந்த பகவான எப்படி நம்ம வந்து ப்ரே பண்றது? நீ எது பண்ணினாலும் அதுல கனெக்டட் டு ஈஸ்வரா, கனெக்டட் டு ஈஸ்வரா. புரியுது? இப்போ எது பண்ணினாலும் அங்க ஒரு ஈஸ்வரா. உனக்கு பக்கத்துல ஒரு கேப் இருக்கு பாரு, அந்த கேப் ஈஸ்வரா நிரப்பு. ஓகே, அதனால எத் கரோ, பகவான் சொல்றாரு, கிருஷ்ணர் சொல்றாரு 9வது அத்தியாயத்துல, எத் கரோஷி எதஸ் நாசி எத் ஜிகோஷி ததாசியத்து எத் தபஸ்யசி கௌந்தேய தது குருஷ்வ மதர்ப்பணம். அவர் சொல்றாரு, ஏ அர்ஜுனா, நீ எது சாப்பிடுறையோ, எதை வந்து யோசிக்கிறையோ, எது வந்து கிளாஸ் பார்க்காம திரும்பி பார்க்கிறையோ அதெல்லாம் பகவான் அப்படின்றார். புரியுதா? அங்க யாரோ ஒருத்தர் கேப் அரேஞ்ச் பண்ண, உனக்கு என்ன இங்க காத்து கூட ஏதோ வச்சனம் எதையோ இழந்த மாதிரி கேட்கறிய, அதுவும் ஈஸ்வரா அப்படின்றார். புரியுதுல? நீ மறந்து இருந்தாலும் என்னை நினைத்து இருந்தாலும் அது ஒன்லி ஃபார் பகவான் அப்படி சொல்றார். இப்ப புரியுது? இப்போ பகவான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால இந்த பகவானுடைய விஷயத்தை ரொம்ப ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். எது கரோஷி எதஸ் நாஸ்தி அப்படின்றார். அதனால இது வந்து முக்கியம். சரி, அப்போ பகவத்கீதா என்ன பண்றது? பகவத்கீதா ப்ரமோஷன் 2 விஷயத்தை கொடுக்கிறது. அந்த விஷயத்தை கொடுக்கிற பகவத்கீதா 2 டாபிக் தான். முதல் டாபிக் வந்து கர்மயோகம், 2வது டாபிக் என்ன? ஞான யோகம். இங்க கர்மயோகம்னா என்ன? நம்மளுடைய டியூட்டிய, ஸ்வதர்மத்தை ஸ்வதர்மமா செய்யணும். நம்ம டியூட்டிய வந்து நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி பண்ணணும். ஓகே, அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சம் டியூட்டி, கொஞ்சம் கொஞ்சம் லூட்டி அப்படின்றார். முதல்ல எப்படி பண்ணணும்? டியூட்டி பிளஸ் லூட்டி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? லூட்டி எல்லாம் விட்டுட்டு டியூட்டிலே கம்ப்ளீட்டா பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? டியூட்டி மாத்திரம் பண்ணனா போறாது, அந்த டியூட்டில என்ன கொண்டு வா அப்படின்றார். புரியுதுல? அப்போ நீ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல எப்படி பண்ணணும் அப்படின்னா, நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, நிஷித்த கர்மா, காமிய கர்மா, பிராயச்சித்த கர்மா, 5 டைப்ல கர்மா இருக்கிறது. இந்த 5 டைப்ல இருக்கிற கர்மாவை
முதல்ல டிராப் பண்ண வேண்டிய கர்மா என்ன கர்மா? நிஷித்த கர்மா. நிஷித்த கர்மா அதர்ம கர்மா. நீ உனக்கே தெரியும் இதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு மனசுக்குள்ள ஒண்ணு தோணும், இல்ல செஞ்ச பிறகு மனசு உறுத்தம். அந்த கர்மாலாம் நிஷித்த கர்மா. அதை ஃபர்ஸ்ட் டிராப் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காமிய கர்மா. காமிய கர்மா என்ன? காமிய கர்மா ஐஸ்கிரீம் சாப்பிடுறது இருக்கு, அது கண்டிப்பா செஞ்சாகணுமா காலையில? நெவர். புரியுதா? அப்ப அந்த காமிய கர்மாலாம் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. புரியுதுல? வந்தா ஓகே. இப்ப வந்து ஒரு இதுக்கு போறேன், இது எதுக்கு போறேன், நம்ம வந்து இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் போவோம், அங்க ஒரு ஐஸ் பார் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அங்கேயே போய் சாப்பிடக்கூடாது, அங்க சுபாவே தெரிஞ்சு போயிடும். ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் எகிரி குச்சிட்டு ஓடி போய் ஐஸ்கிரீம் மாத்திரம் சாப்பிட்டு வந்தா. அதனால நான் நரேந்திர மோடி பேசுறேன், என்ன உன் பாக்ஸ்ல வந்து இவ்வளவு பணம் இருக்கா பாரு. கரெக்டா அப்படி சொல்றாரு. எதுக்கு லஞ்சம் வாங்கின? ஒரு மினிஸ்டர் பின்னாடி திரும்பி பாரு, போலீஸ் இருக்கான் பாரு. ஐயோ, முன்னாடி பாரு இன்னொரு ஜீப் இருக்கு வர. அப்படியே பிஜேபி ஆபீஸ்க்கு வா அப்படின்னு. புரியுதுல? அந்த மாதிரி உங்களை எங்க போனாலும் கண்டுபிடிக்க ஒரு ஸ்பை வச்சிருக்கேன் நான். அது எப்படி சுவாமி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நான் சொல்றது சரியா இல்லையா அது மாத்திரம் பாரு. எப்படி தெரிஞ்சது மாத்திரம் கேட்காது. பிளாக் ஷிப், பிளாக் ஷிப், அந்த ஆளு நமக்குள்ள யாரு இருக்கு? நோ, அது தெரியும். மூஞ்ச பார்த்தோன்னே நான் ரிசீவ் பண்ணிடுவேன். அதனால இவர கேர்ஃபுல்லா நீ இவர ஹேண்டில் பண்ணு. புரியுதா? அதனால இங்க என்ன சொல்றேன்னா, உன்னுடைய டியூட்டி இருக்க ஸ்வதர்மம், அந்த ஸ்வதர்மத்தை மாத்திரம் பண்ணும். அந்த ஸ்வதர்மம் என்ன? 5 டைப் கர்மத்துல நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மனா கம்பல்சரி செய்யக்கூடிய கர்மா, நைமித்திக கர்மனா அக்கேஷனலா செய்யக்கூடியது. இப்ப வந்து ஜாத கர்மா, இப்ப குழந்தை பிறந்தோன்னா அந்த தீட்டு எடுக்கிற ஒரு கர்மா இருக்கிறது, அப்புறம் காது குத்துற கர்மா இருக்கிறது, பேரு வைக்கிற கர்மா இருக்கிறது, அப்புறம் பொண்ணு வந்து பெரியவளாய்க்கான அதுக்கு கர்மா இருக்கிறது, அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு ஒரு கர்மா இருக்கிறது, அப்ப சீமந்தத்துக்கு கர்மா இருக்கு. இதெல்லாம் வந்து நைமித்திக கர்மா, அக்கேஷனலா செய்யக்கூடிய ஒரு கர்மா. புரியுதா? இந்த 2 கர்மா தான் உடைய ஸ்வதர்மம். புரியுதா? இந்த ஸ்வதர்மத்திலையும் எப்படி பண்ணணும்? அங்கதான் பகவானை கொண்டு வந்து செய்யணும். புரியுதா? அப்படி செய்யக்கூடியது இதுதான் இவர் சொல்றார். 1 to 12 வரைக்கும் இந்த 18வது அத்தியாயத்துல கர்மயோகத்துடைய சாரத்தை சொன்னாரு. 13 to 17 வரைக்கும் ஞான யோகத்தை சொன்னாரு. 12 to 40 வரைக்கும் சில ஐட்டத்தை எடுத்துட்டு திரிவித கர்மா, ஓகே, அதாவது சத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த 3 விஷயத்தை வந்து சொல்லிட்டே இருந்தாரு. இப்ப 41 to 49 திரும்பவும் ஸ்வதர்மத்தை கர்மயோகமா செய்யறது எப்படி அப்படின்றத சொல்றாரு. ஸ்வதர்மத்தை கர்மயோகமா எப்படி பண்றது அப்படின்றத பத்தி சொல்றாரு. எப்படி பண்றது அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றத சொல்றோம். செய்யும் தொழிலே தெய்வம்னா, சோ நமக்கு வந்து எந்த வேலை எடுத்திருந்தாலும் அதுல வசத்தியோ தாழ்த்தியோ கிடையாது. நன்னா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த ஒரு தீம். என்ன தீம்னா, இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இந்த 100வது நாள்ல என்ன தெரியுமா, நீ என்னெல்லாம் பண்ணின்றிக்கோ அந்த காரியம், அந்த கர்மம், அந்த செயல் சேக்ரெட், புனிதமானது. எப்படி புனிதமாகும்? எப்படி புனிதமாகனா, கர்த்தృత్వ புத்தியோட செய்யாம அதுல பகவான் பிளஸ் கொண்டு வந்துட்டீங்கன்னா அது புனிதமாயிடும். இதுதான் சிம்பிள். அங்க பகவான் கொண்டு வந்துட்டுனா போறோம். அதனால எந்த கம்பெனில எந்த வேலை பண்ணாலும் அதுல ஸ்ரத்தையோட பண்ணணும். புரியுதா? இப்ப உங்க கம்பெனி பாஸ் நான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறது கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்க எந்தெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அங்க ஸ்ரத்தையோட செய்யணும், முழுமையா செய்யணும், டோட்டலா செய்யணும். ஆளு பார்த்தா ஒரு வேலை, ஆளு பார்க்கலன்னா இன்னொரு வேலை, அப்படி பண்ணக்கூடாது. டோட்டலா டெடிகேட் பண்ணி செய்யணும். அதனால இங்க கிருஷ்ணர் அட்வைஸ் என்னன்னா, உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்கிறதோ அந்த வேலை உன்னுடைய சுபாவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்னா புரிஞ்சுக்கணும். என்னுடைய சுபாவம் எது இருக்கிறதோ அதுதான் உனக்கு அமைஞ்சிருக்கிறது இந்த வேலை. ஓகே, அதனால உன்னுடைய சப்ஜெக்ட் ஜாப் எப்படி இருக்கிறதோ அந்த சப்ஜெக்ட்ல உன்னுடைய சுபாவம். சில பேருக்கு எது சுபாவம் சுவாமிஜி, சில சமயம் நான் சாத்வீகமா இருக்கேன், சில சமயம் பார்த்தேன்னா நான் வந்து ரஜஸா இருக்கேன், சில சமயம் வந்து தாமசிக்க இருக்கேன். என்னுடைய குணத்தை அப்படி கரெக்டா சொல்லணும். டவுட்டிங். உன் குணம் என்ன? அப்ப டவுட்டிங் குணம். எது எடுத்தாலும் டவுட் இவருக்கு, எது எடுத்தாலும் டவுட்.
ஓகே, அந்த டவுட்டிங் வந்து அதுல என்ன சொல்றது, நீ வந்து அதுக்கு தான் லிஸ்ட் போட்டு எதுல எங்க இருக்க அதிகமா இருக்கேன்றத கண்டுபிடி. அதுக்கப்புறம் உனக்கு வந்து இந்த ஒரு பெரிய 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் கண்டுபிடிச்சா ஒரு ஐடியா வந்துடும், நம்மளை பத்தின ஒரு ஐடியா. அதை வந்து கரெக்டா போட்டுக்கோ. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எந்த மாதிரி கர்மத்தை நம்ம வந்து நம்முடைய ஜாப் இருக்கு இல்லையா, ஜாப் நம்ம வந்து இன்டர்வியூ பிளேஸ்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ வைதிக ரீதியில எந்த மாதிரி ஜாப் நீ எடுத்துக்கணும் அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எப்படி சஜஸ்ட் பண்றாரா, இது வந்து கிருஷ்ணர் எப்படி சஜஸ்ட் பண்றாரு அதை பத்தி இப்ப பேசுறோம். புரியுதா? உனக்கு எந்த மாதிரி ஜாப் உனக்கு ஜாப் நீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல்ல வந்து உன்னுடைய சுபாவத்துக்கு தகுந்தா போல கிடைக்கிறதா பாரு. ஓகே, என்னுடைய சுபாவத்துக்கு தகுந்த மேக்சிமம் நம்முடைய சுபாவத்துக்கு தகுந்தா போல தான் வேலை கிடைக்கும், இது வந்து உறுதி. ஓகே, சில பேர் மாத்திரம் டிஃபரெண்டா இருப்பான். புரியுதா? ஆனா இப்ப வந்து இப்ப கர்ணன் இருக்கான்னு வச்சுக்கோ, எங்கோ போய் இதுவா போயிட்டான், ராதையின் மைந்தன் ஆயிட்டான். எக்ஸப்ட் சில பேர் அவன் கூட திருப்பி வந்துட்டான். ஏன்னா அவருடைய சுபாவத்துல ராதையின் மைந்தனா இருந்தாலும், அவன் சூத்திர குலத்துல இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருந்தாலும், அப்புறம் துரியோதன் மூலியமா என்ன ஆயிடுச்சு, திருப்பி சத்திரியுக்குள்ள ஒண்ணு. இதுதான் குணம். ஓகே, உன்னோட சுபாவம் நேச்சுரலா எங்கேயாவது எப்படியாவது கொண்டு வந்து உன்னுடைய ஒர்க்ல கொண்டு வந்து காட்டும். தேர்ஃபோர் ஒர்க்கை வச்சு உன் சுபாவத்தை கண்டுபிடிக்கலாம், அல்லது சுபாவத்தை வச்சு உன் ஒர்க்கை கண்டுபிடிச்சுடலாம். வேலைக்கே போறதுல விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அது என்னது, பிரவருத்தினை. யாரு குணம் அது, தாமசிக்கு. புரியுதுல? அதனால இதெல்லாம் உன்னுடைய குணமும் இந்த வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் மேப் பண்ணலாம். ஓகே, சரி, என்னோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் குட். ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? செகண்ட் சொல்றாரு பகவான் அட்வைஸ். பகவானுடைய அட்வைஸ் என்னன்னா, உன்னுடைய குலத்துல வம்சத்துல இருக்கும். ஓகே, அவன் வந்து எப்படின்னா வந்து ஆர்டிஸ்ட் வச்சுக்கோ, அப்ப வந்து ஆர்டிஸ்ட் ஃபுல்லா ஆர்டிஸ்டா இருப்பான். ஏன், ஏற்கனவே அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கும். அப்புறம் குழந்தையில இருந்து அதை கத்துக் கொடுத்துருப்பாரு அவரு. அந்த மாதிரி உன்னுடைய குல தொழில் வம்ச தொழில் இருக்கும். ஏன்னா அதுக்கு ரெடிமேடா இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஆபீஸ் கரெக்டா இருக்கும், அதுக்கு வேண்டிய ஒர்க் இருக்கும். அதனால செகண்ட் அட்வைஸ் வந்து அதுல போய் ஜாயின் பண்ணு. ஏன்னா இன்னைக்கு வந்து சமுதாயம் முழுக்க டிஸ்டர்ப் ஆயிருக்கு. வை பிகாஸ் இது ரெண்டுத்திலையும் வரதில்லை. ஓகே, நம்முடைய சுபாவத்துக்கு தகுந்த கர்மாவோ அல்லது நம்முடைய குலத்தொழிலோ இங்க இப்ப வரதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய குலத்தொழில் இப்ப கிடையவே கிடையாது. ஓகே, கச்சாமுச்சான்னு போயிடுச்சு. யார் வேணா என்ன வேணா தொழில் இப்ப பண்ணலான்ற ஒரு சிஸ்டம் வந்துருது. புரியுதா? யார் வேணா. ஆனா எல்லாருக்குமே ஒரே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது என்ன, பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத பத்தி பேசுறோம். ஓகே, இதுதான் எல்லாருக்கும் மூணாவது ஸ்ட்ரக்சர் வந்துட்டு. ஏன்னா பிரிகேஜில சேர்க்கும் போதே அந்த ஸ்கூல்ல வந்து எதை டிசைன் பண்றதுக்கு, அந்த ஸ்கூல் எதுக்கு டிசைன் பண்றோம், அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டோம்னா நல்ல காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ் வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட் பொறுத்து துட்டு கிடைக்கும். புரியுதுல? அப்போ வாழ்வை வாழ்வாங்கு துட்டுனால் நிறைத்து விடலாம். இதுதான் என்ட்ரி. புரியுதா? அப்ப முன்னாடி சொன்ன ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும். புரியுதா? மொத்தத்துக்கு வரல. இப்ப இருக்கிற எக்கனாமிக் சமுதாயத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் இந்த மூணாவது செலக்ட் பண்றதுனால தான் காம்படிஷன் மோர் இருக்கு. ஓகே, உன் வம்ச தொழிலுக்கு போனீங்கன்னா யாரும் காம்படிஷனே இருக்காது. நான் வந்து அர்ச்சகருக்கு வச்சுக்கோங்க, அர்ச்சகருக்கு வந்து மற்ற பீப்புள்லாம் வந்து மனு போட மாட்டான். புரியுதுல? இந்த மாதிரி எல்லாம் போயிடுது. இப்போ இந்த இடத்து இந்த ஃபீல்டுல ஒரே ஃபீல்டுல எல்லாரும் வந்து நெருக்கிறதுனால இது தகராறுல இருக்கிறது. ஓகே, அப்போ 3 டைப்ல ஜாப் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஓகே, உன்னுடைய ப்ரொஃபஷனை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்னு சுபாவம், இன்னொன்னு வந்து உன்னுடைய குலத்தொழில், மூணாவது எதுல பணம் வருமோ அதுல பார். அப்படி சொல்றோம். அந்த +2ல அட்வைஸ் பண்ணுவா பாரு எல்லாரும். பாப்பா +2 மாத்திரம் அங்க +2 பாஸ் பண்ணிட்டு யாருக்கு தெரியாம 1 மாசம் இருந்து நேரா ஸ்கூல் காலேஜில் போய் சேரணும். போறவர்கள் அட்வைஸ் பண்ணா, நீ இந்த கோர்ஸ் எடுத்து படினா, நீ இந்த படிக்கணும், அதை படிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். புரியுதா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு இருக்கக்கூடியது. சரி, இப்ப என்னன்னா இந்த சுபா இங்க 40ல 41 சொன்னாரு, சுபாவ பிரபவை
குணை கர்மாணி அப்படி சொல்றாரு. ஓகே, அதனால நம்முடைய சுபாவத்துக்கு தகுந்தா போல நமக்கு வேலை கிடைக்கும் அப்படி சொல்றாரு. சோ இதுல என்ன சொல்றாருன்னா 3 விஷயமா டைப்ல இருக்கிறது. என்னென்ன டைப்ல இருக்கிறது? குண பிராமண கர்மா, குண சத்திரிய கர்மா, குண வைஷ்ய கர்மா, குண சூத்ர கர்மா. ஓகே, இது கண்டுபிடிக்கலாம். இப்போ 42ல முதல் இந்த ஸ்லோகத்துல பிராமணனுடைய கர்மம் என்ன? இப்ப சொல்றதெல்லாம் ஜன்மத்த நிமித்தமா இல்லை. ஏன் பகவான் எப்படி பிரிச்சிருக்காரு? 4 வர்ணத்தை எப்படி பிரிச்சிருக்காரு? குண கர்ம விபாகசகா. ஜன்மத்துல பிரிக்க முடியாது, புரியுதா? அதனால ஜன்மம் குலமும் அவங்கவுங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஏற்பாடு. ஓகே, அதை தாண்டி வரக்கூடியது என்னன்னா பிராமணன்றது இந்த தன்மையெல்லாம் இருந்தா, இந்த குணங்கள்லாம் இருந்தா அது பிராமண தன்மை அப்படின்னு பேர். ஓகே, எஸ்ஆர்டி. எஸ்ஆர்டி என்ன? எஸ் மீன்ஸ் சாத்விக, ஆர் மீன்ஸ் ராஜசிக, டி மீன்ஸ் தாமசிக. அதாவது சாத்விக பிரதானமா இருந்து ராஜசம் அதை தொடர்ந்து பின்னாடி தமஸ் இருந்ததுன்னா, சோம்பேறியா இல்லாம இருந்தா. ஒரு பையன் கேள்வி கேட்டான் பிரதமர் கிட்ட, நீங்க சிஎம் இருந்து இப்ப பிஎம் இருக்கீங்க, அப்ப உங்களோட ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்குமே, எப்படி பண்றேன் அப்படின்னு. செம கேள்வி. ஒவ்வொருத்தரும் கேட்கிறான் பாரு கேள்விய. ஓகே, அப்படி கேட்கும் போது நான் இன்னும் கொஞ்சம் மணி நேரம் சீக்கிரமா எழுந்துக்கிறேன் அப்படின்னு. முன்னாடிலாம் 4 மணிக்கு எழுந்தேன், இப்ப 3 மணிக்கு எழுந்துக்கிறேன் அப்படின்னு. புரியுறதுல வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு. ஓகே, அதனால எஸ்ஆர்டி ரஜஸ் பின்னாடி இருக்கணும். தமஸ் என்ன? அந்த தமஸ்ல தூங்குறாரு இல்லையா, அந்த 4 மணி நேரம் தூங்குறது கூட இப்ப குறைஞ்சு போயிடுச்சு. புரியுதா? தமஸ் குறைச்சுட்ட. ஓகே, அது லாஸ்ட். ஓகே, இப்ப சூத்ரான்னா என்ன அர்த்தம்? தாமசிக்கு ஜாஸ்தியா இருக்கும். 8 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படிலாம் தூங்குறதுக்கு டைம் போட்டு ஒர்க் பண்ணி தூங்குறான்ல, அவெல்லாம் சூத்ரா ஜாதி. ஓகே, சூத்ரா வர்ணத்தை சேர்ந்த. நம்ம வீட்லயே 2 இருக்கும் அப்படியே, அதெல்லாம் சூத்ராத்துல போட்டுணும். அதனால சுறுசுறுப்பா இருக்கிறத பொறுத்து இருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த பிராமண கர்மத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்முடைய வேதம் காப்பாற்றப்படணும். அந்த வேதம் சதுர்தச வித்யா. சதுர்தச வித்யா, சதுர்தச வித்யானா 14. ஓகே, 14 விதமான மெயின் டெக்ஸ்ட் இருக்கிறது. புரியுதா? அங்கா நிவேத சத்வாரோ மீமாம்சா நியாய விஸ்தரஹா புராணம் தர்ம சாஸ்திரம் ச வித்யாஹேதா சதுர்தசஹாம். இது மனுஸ்மிருதியில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, 4 வேதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பரத்வாஜ ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா, 4 வேதத்தை படிச்சுட்டே இருக்க. அதுல ஆயிரக்கணக்கான ஷாக்கா இருக்கு, லட்சக்கணக்கான மந்திரம் இருக்குது. அதை படிச்சு எப்ப மாற முடியும்? அவருக்கு பிரம்மாஜி ஆயுசு மேல ஆயுசு கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு ஆயுசு கொடுத்தாரு, அப்பயும் வேத படிச்சாரு. 2வது ஆயுசு கொடுத்தா அப்பயும் படிச்சாரு. 3வது படிச்சாரு. 100 ஆயுசு கொடுத்தா என்ன செய்வா அப்படின்னு கேட்டார். அப்பயும் வேதம் படிப்பார். அப்பதான் அவர் பரத்வாஜருக்கு காட்டினாரு. அங்க பாரு, எதற்கு தெரியுது பாரு, 3 மலை, அந்த 3 வேதம். நீ படிச்சது எப்படி தெரியுமா? கையில கொஞ்சம் மண் எடுத்து காட்டினார். இவ்வளவுதான் நீ படிச்ச. புரியுறதா? அதனால நீ படிச்சு மாள முடியாது, திருப்தி அடைஞ்சு முடி அப்படின்ற மாதிரி. அப்போ முடிஞ்சது, இனிமே படிச்சு முடிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுனா. அந்த 3 மலைகள் சூழ்ந்ததுதான் வேதகிரி, திருக்கழுக்குன்றம். ஓகே, டுடே கழுகுகள் ஞாபகார்த்த நாள் இன்னைக்கு. புரியுதா? ஏன்னா கழுகு இனம் ஏதோ சொல்லுவா இல்லையா, தினம், கழுகு தினம் இன்னைக்கு டுடே. ஓகே, அந்த கழுகு தினத்துல, ஏன்னா ரொம்ப குறைஞ்சு போச்சு கழுகுலாம். ஓகே, அதுக்காக கழுகு தினம் வச்சிருக்கான். ஓகே, விதவிதமான கழுகு தினம்லாம் இருக்கிறது நமக்கு. ஓகே, அந்த ஈகிள் நம்ம மேல பறந்து போச்சுன்னா நமக்கு சக்சஸ் ஃபார் காரியம். ஓகே, அப்படிலாம் இருக்கிறது நமக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வேதகிரின்றது திருக்கழுக்குன்றம். ஓகே, அந்த அதுக்கு பேர் வேதகிரி. 4 வேதங்களும் மலையா வந்திருக்கிறது திருக்கழுக்குன்றம். அதனால அதுக்கு பேரு வேதகிரி. அதனால அதுக்கு பேரு சதுர்வேதி மங்கலம் பேரு. அந்த 4 அக்ரார்த்தல இருந்து 4 வேதங்கள் ஓதப்பட்டிருந்த ஒரு காலத்தில்.
அந்த சதுர்வேதி மங்கலத்து பக்கத்துல தான் நீலமங்கலம் இருக்கு. அந்த நீலமங்கலத்தை தான் இப்ப சாஸ்திராலயம் பண்ணிருக்கோம். கனெக்ஷன் புரியுதுல உங்களுக்கு? டிஃபரண்ட் கனெக்ஷன். இந்த வேதகிரியை கிரி பிரதர்ஷனம் பண்ணினார் மகாபெரிவா. ஓகே, பிரதர்ஷனம் வரும்போது அந்த பிரதர்ஷனம் வரும்போது தேவதேவா தேவ மகாதேவா தேவதேவா தேவ மகாதேவா அப்படின்னு ஒரு கோஷம் சொல்லிட்டே போனாங்க. நிறுத்து நில்லு அப்படின்னாரு. இப்படி பார்த்து வேத 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 மகாதேவா வேத 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 மகாதேவா அப்படி சொல்றா அப்படின்னா புரியுதுல? அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் திருக்கழுக்குன்றம். அந்த வேதம் இருக்க 4 வேதம். அப்புறம் என்ன இருக்கு? 6 அங்கம் உடையது. சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம். இப்படி 6 அங்கம் உடையது. வேதமோடு 4 ஆகின 6 அங்கம் ஆகின சொல்லிட்டு பாடுறாரு. புரியுதா? அந்த மாதிரி. அப்புறம் 4 என்னது? 6 நாள் 10 ஆயிடுச்சுல. அதுக்கப்புறம் மீமாம்சா, நியாய சாஸ்திரா, புராணம், தர்ம சாஸ்திரம். ஓகே, அதனால இந்த விஷயம்லாம் கரெக்டா இருந்ததுனால அந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா மாதம் மும்மாறி மழை பெய்துதான். வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை, வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை, நீதி மன்னர் நெறியினருக்கோர் மழை, மாதர் கற்புடை மங்கைக்கோர் மழை, மாதம் 3 மழை என பெய்யுமே. பியூட்டிஃபுல். அதனால தர்மசாஸ்திரம் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, யாரு தர்மத்தை கடைபிடிக்கிறாலும் அவளுக்கு தான் கஷ்டம் இருக்கும். என்ன கஷ்டம் இருக்கும்? இப்ப கல்யாணமாயி இந்த பையன் போறான்னு வச்சு, இந்த கல்யாணமாயி பையன் எங்க போறான்? பையன் அங்க இருப்பான், பொண்ணு வருவா. ஓகே, அப்ப அந்த பையனுக்கு ஒரு தர்ம சங்கடம் வரும். என்ன வரும் தர்ம சங்கடம்? தாய்க்கு பின் தாரமா இல்ல தாரத்துக்கு பின் தாயா? ஓகே, நீங்க சொல்லுங்க சமயம். நான் என்னத்துக்கு சொல்லணும்? அவன் அறிவுரை யோசிக்கணும். அதனால அங்க இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்னா நியூட்ரா இருந்தானா 2 பக்கம் அடி விடும். அதுதான் டபுள் பர்சனாலிட்டி காட்டணும். ஓகே, தாய்க்கு பின் தாரம் சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லணும். ஒய்ஃப் கிட்ட தாரத்துக்கு பின் தான் எல்லா செகண்ட் தான் அப்படி சொல்லணும். 2 பேரும் சேர மாத்திரம் விடக்கூடாது. இதான் மாட்டிப்பான், செம மாட்டிப்பான். ரெண்டுத்தையும் டீல் பண்ற அளவுக்கு சக்தி இப்ப இருக்கிற பசங்களுக்கு எங்க ஒரு இடத்துல பிளாப் ஆயிடும். புரியுதா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சில பொண்ணுங்க போனோடனே உங்க அம்மா இங்க இருந்தா நான் வர முடியாது, உங்க அம்மா பேக் பண்ணி அனுப்புங்க. இது என்ன அநியாயமா இருக்கிறது? இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பையன் பார்க்கும் போதே பொண்ணு வீட்டுல இப்படி டிமாண்ட், எங்க பையனும் பொண்ணும் எங்க பொண்ணு கொடுக்குறோம், நீங்க செப்பரேட்டா வைப்பேலா? அதான் உங்க மாமியார் எல்லாம் இருக்கக்கூடாது. இப்படி இதெல்லாம் இப்படி ஒரு கதையா இது. இதெல்லாம் நம்ம நாட்டுல இல்லாதது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். சரி, இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது பாடசாலை எல்லாம் காப்பாத்துது. அப்ப யார் பிராமண தொழிலுக்கு வந்தவன் அப்படின்னா தர்மத்துல ஈடுபாடு உள்ளவன் பிராமணன். ஓகே, யாரெல்லாம் தர்மத்துல ஈடுபாடு இருக்கிறார்களோ அவர்களா பிராமணன் அப்படி வச்சுக்கணும். புரியுதா? இங்க ஜன்மத்தை இல்லாம இந்த பண்பு உடையவர்களா பிராமணர்கள். புரியுதா? எந்த மாதிரி பண்புகள் உள்ளவர்? அந்தனை நந்தனை போல் அந்தன் உண்டா அப்படின்னார். ஓகே, பாரதியார். ஓகே, அப்ப நந்தனார் பிறந்த ஜாதி டிஃபரண்ட், ஆனா அவர் தான் அந்தனர். ஏன் அவ்வளவு தூரத்துக்கு பகவானே கதி இருந்தார். எல்லா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பிராமண வகுப்பை சேர்ந்தவர்கள். எல்லா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவர்கள் ஏற்றத்தாழ்வு இருக்கும். சில பேர் படிச்சிருப்பாங்க, சில பேர் படிக்காம இருப்பாங்க. அவனா அவங்களுக்கெல்லாம் ஃபுல் டைம் பகவான், ஃபுல் டைம் பகவான். நமக்கு மார்னிங் விளக்கேத்தி அதை சொல்றதே பெரிய விஷயமா இருக்கிறது. ஓகே, எப்பயாவது கும்பிடுவோம். ஓகே, அதுக்குதான் நிறைய ரெகுலரா பண்டிகையை வச்சிருக்கிறது. புரியுறதுல? இந்த ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் என்னன்னா 24 hours பகவான், போரே அடிக்காத அவளுக்கு, நித்திய பகவான் அப்படி இருக்கா. அதெல்லாம் அப்ப தர்மமே சந்தோஷத்தை கொடுக்கும். அதுல கன்விக்ஷனோட வாழ்ந்து காட்டவர்கள் பிராமணர்கள். ஓகே, தர்மம் தான் மன அமைதியை கொடுக்கும் அப்படி சொல்வார்கள் பிராமணர்கள். தர்மம் தான் செக்யூரிட்டி. நம்ம சேர்த்து வச்சிருக்க வேற ஏதோ செக்யூரிட்டி கிடையாது, நீ கடைபிடிக்கிற தர்மம் தான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷதா. அறம் காக்க அறம் நம்மை காக்கும். ஓகே, அப்ப சந்தோஷமான வாழ்க்கைக்கு இந்த லக்ஸுரியஸ் லைஃப் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகே,
லக்ஸுரிஸா இல்லாம கூட நீ சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கு ரொம்ப பெரிய வசதிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி டீச் பண்றது பிராமணன். எப்படி டீச் பண்ணுவான்? எப்படி டீச் பண்ணுனா வாய் வர்பல் வழியா இல்ல, தன்னுடைய வாழ்க்கை நடந்து காட்டினவன். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் மாதிரி, அந்த மாதிரி எளிமையானவர், ஆனா சீரிய சிந்தனை உள்ளவர். அப்படி உயர்ந்த வாழ்க்கை, எளிமையான இது நடைமுறை இருக்கக்கூடியவர்கள். அதனால இப்படி அக்கௌண்டே இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துட்டானா, சிம்பிள் லைஃப் வாழ்ந்துட்டானா, அவெல்லாம் பிராமண குரூப்பை சேர்ந்தவங்க. தயானந்த சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அதுக்கு பிறகு சதுர்த்த ஆசிரம் போறது அவனுக்கு ரொம்ப சுலபமா. ஒன்னே ஒண்ணு அந்த பூணல் மாத்திரம் கட்டிட்டா போருமா. நீ இதெல்லாம் ஏற்கனவே தான் அதே சன்னியாச வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுல? கிரேட் லைஃப். ஓகே, அந்த மாதிரி வாழணும்ன்ற இது பிராமண கர்மா. ஓகே, இங்க டைரக்டா கர்மத்தை பத்தி சொல்லவே இல்லை பகவான். பிராமண, சத்திரியா, வைசியா, சூத்ரா எதுக்குமே இந்த கர்மத்தை ஸ்பெசிபிக்கா சொல்லாம அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணத்தை மாத்திரம் சொல்றாரு. அதுதான் வசதி. அந்த குணம் இருந்து நம்ம அந்த குரூப்ல சேர்ந்துக்கணும். புரியுதா? அதனால எது பிராமண சுபாவம்? நம்பர் 1 சமஹா. சமகன் என்ன? சாந்தமான குணம் உடையவன். ஓகே, சாந்தமான குணம், மனவடக்கம், நாவடக்கம் உள்ளவர்கள் எல்லாம் பிராமணர்கள். ஓகே. தமகா. தமகன் என்ன? புலனடக்கம். ஓகே, புலனின்பத்தை குறைச்சி அதற்காக வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி தன் வாழ்க்கை யஜ்ஞமயமாக வாழ்கிறவர்கள் யாரோ அவர்களா பிராமணர்கள். தபகா. தபகன் என்ன? சாரீரம் தபகா, வாக்கு தபகா, அப்புறம் மன தபகான்னு நம்ம படிச்சோம். அதுல முக்கியமான சாரீரம் தபக பிரம்மச்சரியம். வாக்கு தபன அனுவேகரம், யாருடைய மனசையும் புண்படுத்தாம பேசணும். இது வாக்குல இருக்கிற தபஸ். ஓகே, மனசுல இருக்கிற தபஸ் என்ன? மௌனம். மௌனம் என்ன? தனியா இருக்கும்போது யாரோட பேசிட்டு இருக்க கூடாது. ஓகே, நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவங்க மனசுல ஒரு பெரிய குரூப்பே வச்சிருக்கோம். எப்பயும் பேசிட்டே இருப்போம். ஒன்னும் வாய் பேசிட்டு இருக்கோம், போன் பேசிட்டு இருக்கோம். எதுவுமே பேசலன்னா மனசுக்குள்ள ஒருத்தரா வந்துட்டு போவான். இவன் டீல் பண்ணுவான். ஓகே, பெரிய டீலிங் நடக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கிறதுனால, ரெகுலரா பாஸ்டா இருக்கிறதுனால லைஃப் உள்ள என்ன நடக்கிறதுன்னு தெரியல. ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி தனியா உட்கார்ந்து பாருங்க, யாராவது எல்லாம் பேசுறீங்க லிஸ்ட் எடுத்துக்க, அவ்வளவு பெரிய லிஸ்ட் வரும். அது இல்லாம இருக்கிறது. ஓகே, மௌனம். ஓகே, இதெல்லாம் தபக. சௌச்சம். சௌச்சன்றது என்ன? சிம்பிள் லைஃப். ஓகே, அதனால சிம்பிள் லைஃப்னா டர்ட்டி லைஃப் இல்ல, சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும். ஓகே, அந்த பெட்ஷீட் எல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தணும். காரை மாத்திர, வீட்டை மாத்திர, எதையோ மாத்திர, அந்த மக்கு மாத்திர இப்படி உடஞ்சு ஒரு வீர்சல் விட்டு அடியில ஒரு அழுக்கு. சௌச்சம். ஓகே, அந்த நிறைய பேர் வீட்டுல அந்த பாத்ரூம்ல ஏன் வலிக்கி விடுறோம்? பாத்ரூம் ஒரு மாதிரி ஒரு பசை இருக்கும். அதுல பழபழ இருக்கும். நாமே அந்த கட்டவர்ல ஊனின்று நடக்கணும் பாத்ரூம்குள்ள. சில பேர் வீட்டுக்கு போறோம் இல்லையா, நம்ம கேர்ஃபுல்லா போனோங்க. இல்லாட்டி சுவாமிஜி அந்த பாத்ரூம்ல விழுந்தாருன்னா பப்ளிஷ் ஆயிடும். புரியுதுல? அதனால நீ முதல்ல பாத்ரூம் கிளீன் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் யூ ஆர் கிரேட். புரியுதா? உனக்கு யூ ஆர் த கிரேட். என்ன வேணா உன்னால சாதிக்க முடியும்னு அர்த்தம். ஓகே, நிறைய பேர் பாத்ரூம் அந்த ஓரத்தெல்லாம் அழுக்கு இருக்கும். நீங்க போய் பாருங்களேன், இன்னைக்கு நான் சொல்றது போய் பாருங்களேன். ஓரத்துல இந்த 2019 காந்திஜி 150வது ஜெயந்தில உங்க பாத்ரூம் கிளீன் ஆயிடுச்சுன்னா காந்திஜி சொல்றார், பாத்ரூம் பூஜா ரூம் மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லிருக்காரு மகாத்மா காந்திஜி. புரியுதா? நமக்கு பூஜா ரூமே எல்லாருக்கும் எல்லாருக்கும். புரியுதா? சௌச்சம். ஓகே, அதனால ஃபுட்டு, டிரெஸ், நட உட பாவனை எல்லாம் சுத்தமா இருக்கணும், தாம்பிகமா இருக்கணும், இல்ல சுத்தமா இருக்கணும். புரியுதா? அதுக்கப்புறம் அதனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சாந்தி. இப்ப பிராமணனுடைய குணத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். இதெல்லாம் இருந்தா பிராமணா, இல்லைன்னா இதெல்லாம் இல்லைன்னா வேற எதுவும் வரும், அங்க பார்த்துக்கலாம். ஓகே, சாந்தி. சாந்தி என்ன? பிசிக்கல் மென்டல் பிரிப்பரேஷன்ஸ். ஓகே, அதனால எக்ஸ்டர்னல் கம்ஃபர்ட் கிடையாது, இன்டர்னல் கம்ஃபர்ட். ஓகே, மனசு பாதிக்காத ஒரு நிலை இருக்கிறது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறது யாரோ
அதாவது எந்த சூழ்நிலைக்கும் நம்மளை தயார்படுத்திக்கணும். ஓகே, சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஏசி போயிடுச்சு ஏசி போச்சு ஏசி போச்சுன்னு ஒரு சொல்லிட்டு கூடாது, பழமிட்டு கூடாது. ஓகே, எந்த மாதிரி சூழ்நிலையிலும் முணுமுணுக்காம, இப்படி ஒரு சின்ன ஒரு இது பெரிய கட்சிப்பு இருக்க, இதுல ஒரு 1/8 இருக்கும். இதுல என்ன காத்து வரும்? அஜிடேட் மைண்ட், அஜிடேட் மைண்ட். ஓகே, அதாவது இவருடைய கம்ஃபர்ட் ஒரு பாயிண்ட் மில்லி கூட கூட அப்படியே இருக்கணும். ஒரு பையன் வந்து ஏசியில வந்துட்டான். ஓகே, அந்த ஏசியில வந்த உடனே அவனுக்கு வந்து இப்ப கொஞ்சம் ஹைட்டா இருந்தான், அவனுக்கு சைடு சீட் கொடுத்துட்டாங்க. எங்க கொடுத்தாங்க? அது வந்து அங்க அப்படி வந்துட்டு அந்த டிடிஆர் போகும்போது வரும்போது நிக்கும் போதெல்லாம், சார் என்னால தூங்க முடியாது சார், எனக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்ல கொடுங்க சார் அப்படின்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க, யாராவது காலியா எப்படி கொடுப்பாங்க? காலியானதான் கொடுப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் செம ஃபைட். அவன் என்ன சொல்றான், அதுல யாராவது கலப்பி விட்டுட்டு எனக்கு கொடு அப்படின்னா, நான் பணம் கொடுத்துருக்கேன், நான் பணம் கொடுத்துட்டு நான் தூங்காம எப்படி இருக்கிறது அப்படின்டா. தூங்கவே இல்லை. அப்படிதா அவன் எனக்கு கீழே தான் இருந்தான், நான் நல்ல காலம் மேல போயிட்டேன். நான் வந்து வாலண்டரியா அந்த சீட்டு தான் வாங்குறது, ஏன்னா எவன் தொந்தரவும் இருக்காது அங்க. இதுல போனா ஒரு கும்பலா இருக்கும், 3-6 பேர் கிட்ட பேசிட்டு இருக்கணும், புரியுதுல? அதனால இது பியூட்டி. அதாவது அந்த ஒரு இடத்துல காலம் மடக்கிண்டு அதுவே கம்ஃபர்டபுளா நம்ம அந்த ஜெர்னி பண்ணாம, அவன் ராத்திரியில இருந்து காலம்பர வரைக்கும் டென்ஷனே போயிட்டான். ஓகே, அதுல சின்ன விஷயத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, எதுக்கு வேணா எப்ப வேணா நம்ம ரெடியா இருக்கிறது சாந்தி ஆர்ஜவம். ஓகே, ஆர்ஜவம்னா டோட்டல் இன்டகிரேட் பர்சன், ஹார்மனி பர்சன், நாட் ஸ்பிளிட் பர்சன். மனசு, வாக்கு, காயம், இது 3மே சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளு. சொல்றத செய்வான், செய்யறத சொல்லுவான், சிந்திப்பான். இது 3மே ஒன்னா இருக்கும். இது ரேரஸ்ட் பர்சனாலிட்டி. சில பேருக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கும், உள்ள நிறைய அஜெண்டா வச்சிருப்பான். ஓகே, அதெல்லாம் இல்லாதவன். ஓபன் டைரி. ஓகே, எது இங்க சொல்றாங்க அதுதான் வெளியில சொல்லுவான், வெளியில சொல்றதா இங்க சொல்லுவான். அந்த மாதிரி ஞானம். ஓகே, ஞானம் விஞ்ஞானம். அது என்ன? கற்றல் கற்பித்தல், அத்தியனம் அத்தியாபனம். சாஸ்திரத்தை படிக்கிறது, சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அதுதான் அவனுடைய தொழில். ஆஸ்திக்யம். ஆஸ்திக்யம் என்ன அப்படின்னா, இந்த அதாவது பிரத்யட்சம் மாத்திரம் இல்லாம பரோட்சத்துல நம்பிக்கை உண்டு. அதுனா என்ன? புண்ணிய பாபத்துல நம்பிக்கை, சொர்க்க நரகத்துல நம்பிக்கை, மறுஜென்மத்துல நம்பிக்கை. அதாவது வேத சொல்ற விஷயத்துல நம்பிக்கை உடையவர்கள். ஓகே, ஆஸ்திகர்கள், வேதத்தை நம்புகிறவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த பிரம்ம கர்ம சுபாவஜம். இவர்கள் பிராமண கர்மத்துல இருக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரி சுபாவம் உடையவர்கள். அவர்கள் எந்த மாதிரி ஜாப்ல இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் பிராமண கர்மம். ஓகே, இப்படி 42ல சொன்னாரு. 43ல என்ன சொல்றாரு? அது குணசத்ரியா, RST, ரஜஸ் சத்வ தமஸ். ஓகே ஓகே, இதுல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்கிறது. இந்த வந்து சீனி 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 பாய் பாய் அப்படி சொல்லும் போது 1962ல வந்து அடிச்சு போயிட்டான். யாரு? சைனா வந்து ஃபுல்லா வந்து அடிச்சுட்டு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்து 18,000 சதுர மைல் எடுத்து பிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப நம்ம கைலாயம் இருக்கு இல்லையா, இப்ப அவனுடைய கஸ்டடியில் இருக்கு. எது? செக்யூரிட்டி இல்லாதது. அப்ப செக்யூரிட்டி கொடுக்கிற அந்த பார்டர்ல இருக்கிற மிலிட்டரி பீப்புள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சத்திரிய பீப்புள், அதனால அந்த சத்திரிய பீப்புளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து படிக்கிறது வந்து சாத்வீகம், படிக்கிறது சாத்வீகம். ஆனா இந்த படிக்கிறதே வந்து ரஜஸ் ஃபெலோன்னு அர்த்தம். சாத்வீக தொழில் தான், ஆனா ரஜோ சுபாவம் அர்த்தம். இப்படி ஆட்டின்னு என்ன அர்த்தம்? ரஜோ குணம் இருக்கு. இல்ல புக்கு வச்சுட்டு அப்படியே தூங்குனான்னு வச்சுக்கோ, படிக்கிறது சாத்வீகம், ஆனா அவனுடைய சுபாவம் தாமசிகம். ஓகே, ஒரு ஆள் அங்கங்க ஒருத்தர் வந்து முட்டுக்கட்டை கொடுத்துட்டே இருக்கணும், டேய் டேய் சொல்லிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது, புரியுறதுல இப்ப. அதனால நமக்கு தொழில் வந்து அந்த இருக்கிற இடம் வந்து சாத்வீகமா இருக்கும். ஆனா அதை பார்த்தேன்னா நம்மளுடைய சுபாவத்துக்கு தகுந்தாப்புல அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தா தான் இதெல்லாம் தெரியும், புரியுதா? இது ஒரு சாம்பிளுக்காக சொன்னேன், புரியுதா? அதனால இந்த நம்முடைய ஜன்மத்தை மாற்ற முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும்.
நீங்க எந்த ஜாதியில பிறந்தீங்களோ அந்த ஜாதியை வந்து மறக்க முடியாது, மாத்த முடியாது, மாத்தவும் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஆனா நம்ம சுபாவத்தை மாத்த முடியும், குணத்தை மாத்த முடியும். அப்படி விஸ்வாமித்திரர் ஒருத்தர் இருந்தார். இந்த விஸ்வாமித்திரர் வந்து சத்திரிய ஜாத்தியில பிறந்திருந்தாலும் அவர் வந்து பிராமணனா மாறதுக்கு படாது பாடு பண்ணார், செம்ம கஷ்டப்பட்டார். ஓகே, ஏன்னா அதுலதான் ரகசியம் இருக்கு. குண பிராமணன் ஆனாதான் நம்ம இந்த வேத சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் உபயோகமா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணார். புரியுதுல? அதனால விஸ்வாமித்ரா தன்னுடைய குணத்தை மாத்தி கடைசியில் அவரு தன்னுடைய குணத்தை எப்படி மாத்தினார் தெரியுமோ? கோபத்தை விட்டுட்டார். கோபத்தை விட்டவன் பிராமணன். ஓகே, அந்த மாதிரி. சரி, அப்ப குணத்தை மாற்றி அமைக்க முடியாது, நம்முடைய சுபாவத்தை மாற்றி அமைக்க முடியாது. இதுக்காக சத்திரிய தன்மை. அதுக்கு பகவான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். நம்பர் 1 வந்து சௌரியம். சௌரியம் என்ன? சூரஸ்ய பாவகா சௌரியம். சூரனாக இருக்கிறது இருக்க, போர்ல வந்து உயிர் விடுறதுக்கு தயார், தர்மத்துக்காக எப்பவுமே உயிர் விடுறதுக்கு தயாராக இருக்கிறவன் எவனோ அவன்லாம் சத்திரிய தன்மை உடையவன். ஓகே, அந்த மாதிரி இருக்கும். புறநானூறு பாடிய நாடு இந்த நாடு, கலிங்கத்து பரணி பாடிய நாடு. அப்படி பாரதியார் சொல்றாரு, வீரரை பெறாத மங்கையரை மலடி என்று உரைத்திடு நாடு அப்படின்றார். புரியுதா? அதனால பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இருந்தார். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? வீரம் இல்லாத விவேகம் கோழைத்தனம், விவேகம் இல்லாத வீரம் ரவுடித்தனம். அப்ப மனுஷனுக்கு வீரமும் வேணும், விவேகமும் இருக்கணும். இந்த வீரத்தோட கலந்த விவேகம் இருக்க அவன்லாம் சத்திரிய குணமுடையவன். புரியுதா? அதனால அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சௌரியம்னா கரேஜ், துணிச்சல் இருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற நம்ம நரேந்திர மோடி இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு? இப்போ அவங்க கிராமத்துல வந்து அந்த இதுல வந்து இது வந்துருத்து, முதல்ல வந்துருத்து. இப்ப வந்து நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு முதல்ல வந்துருத்து, விலை வேசி பிடிச்சிருக்காங்க நேற்றுக்கு. புரியுதா? ஒரு ஆடுலாம் கடிச்சு தின்னுடுத்தது. அதுக்கப்புறம் வந்து திருப்பி இந்த மனுஷன் எல்லாம் போனாங்க, இந்த கிராமத்து ஜனங்களாம் ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சி இப்போ வந்து இதுல வனவிலங்கு இதுல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அந்த திமிங்க, அந்த இது மாதிரி ஒரு திமிங்கலாம். அந்த மாதிரி இந்த இது இருக்க, இவர் அவங்க ஊர்ல ஒரு திமிங்கல வந்துட்டு, இப்ப நம்ம காலத்திலேயே ஒரு திமிங்கல நேற்றுக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. அந்த கால 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய வரும், இந்த தண்ணியோட சேர்ந்து வரும். அப்படி வந்த உடனே எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஆனா அதை எடுத்துட்டு போய் கத்தி எடுத்து குத்தி அதை வந்து இது பண்ணிருக்காரு, சாகசம் பண்ணிருக்காரு. புரியுதப்பா? இந்த சத்திரிய சுபாவம் இருக்கு. புரியுதா? ஒரு சினிமாவில் ஒருத்தர் வந்து நான் வருவேன் வராமல் போவேன் அப்படி இப்படி காட்டினார் இமாலயத்துக்கு. சொல்லிட்டாரு ஒருத்தர். அதே போல இவரும் நான் வந்து போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இமாலயத்துக்கு. போக முடியுமா? இங்க இதே கதை தாண்டா உனக்கு சொல்றாரு. இங்க அர்ஜுனனுக்கு நான் இப்படி சன்னியாசி ஆயிடுறேன். சன்னியாசி ஆக முடியாதுடா, ஆக முடியாது. நீ அங்க போனாலும் வில்லு எங்க அப்படி சொல்லுவேன். உன்னுடைய ரத்தத்துல வந்து இந்த இது சத்திரிய சுபாவம் இருக்கு. புரியுதா? அது போல நரேந்திர மோடிக்கும் ரத்தத்துல என்ன ஊறி இருக்கு, அந்த சத்திரிய சுபாவம் இருக்கு. அதனாலதான் அது அவர் இமாலயத்துக்கு போன உடனே திரும்பி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டார் திருப்பி. புரியுதுல? ஆனா கூட இப்ப பிளான் பண்ணிருக்காரு, அடுத்த 10 வருஷம் கழிச்சு போயிடணும்னு ஒரு பிளான் பண்ணிருக்காரு. பாருங்க, போறாரா இல்லையான்னு பார்ப்போம். இதெல்லாம் சத்திரிய சுபாவம். சத்திரிய சுபாவம் புரியுதா? சௌருஷம், கரேஜ் இருக்கும். புரியுதா? எதிர்னாலும் துணிச்சலா பண்ணுவான். புரியுதா? இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா இந்த எறும்பு எல்லாம் போவான், படம் அடிப்பான். இதெல்லாம் சக்தி. பூச்சிக்கு பயப்பட மாட்டான், அதை போட்டு ஒரு அடி அடிப்பான். இதெல்லாம் சத்திரிய சுபாவம். ஓகே, தேஜகா. தேஜகன்றது மனசுல வந்து அஞ்சா நெஞ்சல். புரியுதா? தைரியமா துணிச்சலா இருப்பான், எந்த ஒரு விஷயத்தையும் பயப்பட மாட்டான். வர்ஷிப் த டேஞ்சரஸ். இங்க நான் ஒரு ஸ்டூடெண்ட் கூட்டிட்டு போனேன் காசி கஷேத்திரத்துக்கு. திடீர்னு பார்த்தா அவன் எங்க எஸ்கேப் ஆகி போயிட்டான். ராத்திரி வந்து காணவே காணும். ஓகே, எனக்கு வந்து முடிட்டு நான் தூங்கி போயிட்டேன். ஓகே, அவன் போய் நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் பார்த்துட்டு சுடுகாட்டிலே இருந்துட்டான். ஓகே, ராத்திரி 12 மணிக்கு காசி கஷேத்திரத்துல சுடுகாட்டு போனா எரியும், அங்க ஹரிச்சந்திர காட்டுல. அந்த ஹரிச்சந்திர காட்டுல போயிட்டு தோணுச்சு. இதெல்லாம் எதை காட்டுறது? சத்திரியா, சத்திரியா. புரியுதுல? அதெல்லாம் சத்திரிய தன்மை. புரியுதா? இதெல்லாம் திருப்திகி. அடுத்தது வில் பவர், பர்சிவியரன்ஸ். ஓகே, மன உறுதி. ஓகே, எந்த தடைகள் வந்தாலும் அதை வந்து எடுத்துட்டு போயிடுவான். புரியுதா? எவ்வளவு தடை வந்தாலும் அதை வந்து இப்ப வந்து தாங்கிப்பான். கஷ்டம் வந்தா தாங்கிப்பான். இப்ப வந்து கர்ணன் என்ன பண்ணான்னா பிராமண வேஷத்துல போய் பரசுராமர் கிட்ட போய் வித்தியை கத்துட்டு வந்தான். ஓகே, அப்ப வந்து குரு இவர் சிஷ்யர். ஓகே, பிராமண வேஷத்தில் இருக்காரு.
ஓகே. ஆனா சுபாவம் என்ன? சத்திரிய சுபாவம். நீ சூத்ரனா இருந்தாலும் அவன் சத்திரிய சுபாவம், பிராமண வேஷம் போட்டாலும் அவனுக்கு சத்திரிய சுபாவம் இருக்கு கர்ணனுக்கு. அதனால தலையை வச்சு குருநாதர் படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இருக்கும் போது கிருஷ்ணன் அம்புட்டு மந்திரத்தையும் கத்துட்டு போயிட்டான்னா நாளைக்கு அர்ஜுனன் தொலைஞ்சான். அதனால பகவானே வண்டு போய் இப்படி தொலைச்சார். இப்படி உள்ள தொலைச்சி நமக்கு ஒரு கொசு இருந்தாலும் பட்டு பட்டு நடிப்போம். ஓகே, ஒரு கொசு கூட நீ அடிச்சதே கிடையாது, அது பறந்தே. இந்த எலியை அடிச்சுட்டு கொசு அடிச்சுட்டு அதுவே பெரிய வீரன் நீ. அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த ரத்தம் வருது, ரத்தம் வருது, தொலை போடுறாரு. கொஞ்சம் கூட ஷேக் பண்ணல, கொஞ்சம் கூட ஷேக், அப்படியே பார்த்துருங்க. ஏன்னா குருவோட தூக்கம் கலைஞ்சிடக்கூடாதுன்னு அந்த நல்ல எண்ணம். சில சமயம் நல்ல எண்ணமே தீமையா போயிடும். ஓகே, அப்படியே பிளட் போய் அவருக்கு இதுல பட்டது, கண்ணத்துல பட்டது. எழுந்துட்டார் பரசுராமர். ஃபர்ஸ்ட் கேட்டார், நீ யாரு? நீ யாரு? நீ டெஃபினட்டா பிராமணங்கிற, உன்கிட்ட சத்திரிய பிளட் இருக்கு. ஓகே, அவன் தான் தாங்க முடியும். இப்படிலாம் இல்லைன்னா ஐயோ அம்மானு இப்படி தூக்கி என்ன தள்ளி போட்டு உண்மையை ஒத்துண்ட. புரியுதுல? அதனால என்ன தெரியுமாச்சு? உண்மையை ஒத்துனதுனால நீ என்னெல்லாம் கத்துன்னு இருக்க என்கிட்ட, நீ கரெக்டா அம்பு எய்யும் போது குரூஷியல் டயத்துல மறந்து போயிடுவாய். அதுதான் உண்மை பேசக்கூடாதுன்றீங்களா? அவர் உண்மை பேசுறதுனால தான் அவர் கதையை இப்ப சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இல்லைன்னா ஏதோ ஒரு கணக்கு போயிட்டு இருக்கோம். புரியுதா? அதனால இதெல்லாம் திருதிகி தாக்ஷ்யம். தாக்ஷ்யம்னா குயிக் டிசிஷன், குயிக் டிசிஷன். அதாவது ஒரு கிரைசிஸ் வரும்போது சில சமயம் நம்ம சாதாரணமா வேலை தான், எங்க ப்ராப்ளம் வருதோ அங்க ஓடி இம்மீடியட்டா வேலை செய்யணும். புரியுறதுல? அங்க சிந்தித்துல, அதாவது பிரத்யுப்பன்னமதி, பிரத்யுப்பன்னமதினா டிசிஷன், குயிக் டிசிஷன் எடுக்கணும். இப்ப கேதார்நாத் அப்படியே இதுவாயிடுச்சு. இந்த கிளவுட்ஸ், இப்ப நம்ம ஸ்ரீதர்ஜி கூட போயிட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல, அந்த கிளவுட்ஸ் பஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஃபுல் ஃபிளட் ஆயிடுச்சு, மொத்தமே அடிச்சுட்டு போறது. எப்படி இருக்கும் பாருங்க, ஊழிக்காலம் மாதிரி இருக்கு, ரியலி ஊழிக்காலம். அப்போ சிஎம் இருந்தா, குஜராத் சிஎம், அவர் என்ன பண்ண, பிளைட் எல்லாம் அப்படியே எடுத்துட்டு ஆள் எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த குஜராத் அவங்களுடைய ஸ்டேட்ல இருக்கிற பீப்புள் கலெக்ட் பண்ணி வித்தின் 48 hours எல்லாரும் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது கிரைசிஸ் ப்ராப்ளம். அந்த அப்போ இருந்த சிஎம், குஜராத் சிஎம். அதுக்குள்ள நம்ம கூட போனோம். ஓகே, அதே கேதார்நாத்துக்கு. கேதார்நாத்ல போனா அந்த 250 பேர் தனித்தனியா போயிட்டான். போன் கிடையாது, பேச முடியாது, எங்க இருப்பான், எப்படி இருப்பான். அந்த கிரைசிஸ் இருக்க, நெஞ்சுறுதி இல்லைன்னா தொலைஞ்ச மகனை. அதுவும் சாயந்தரம் எல்லாரும் ஏத்தி விட்டோம் குதிரையில, இருட்டு வேற. புரியுதா? கேதார்நாத் போயிட்டு வந்தது. திருப்பி வரும்போது வழி தெரியாது. அந்த குதிரை இப்படி சாஞ்சுட்டே போகும். எப்படி அந்த பள்ளத்துல, சாய்ராம் சாய்ராம், சும்மா பார்த்துதான் ஏற்கனவே சாஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் ஏறினார், கீழே தப்புன்னு விழுந்துட்டாரு. அவரை திருப்பி உட்கார வச்சு அதெல்லாம் அந்த விஷயத்தை நீங்க கற்பனை பண்ணவே. கிரைசிஸ், த டோட்டல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், அதுதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே, அதனால தாக்ஷ்யம், அது குயிக்கா டிசிஷன் எடுத்து செய்யறது. யுக்தேச்ச அபி அபலாயனம். ஓகே, போரில் புறங்காட்டாதவன். புரியுதா? புறமுதுகு காட்டாதவன். அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துட்டானா அது முடிச்சுட்டு தான் மீதி. புரியுதா? அதுல அவன் செத்து போனா போவான் ஒழிய அவன் வெளியில வரமாட்டான். அந்த மாதிரி இதுக்கா சத்திரிய குணம். சத்திரிய குணத்தின இன்னொரு குணம் என்ன? தானம். ஓகே, தானம்னா முன்ன பின்ன தெரியாத கூட கொடுத்துருவா டக்குன்னு. ஓகே, ஏதாவது போட்டு கயிட்டு இருந்தா கயிட்டு இந்தப்பா அப்படி கொடுத்துருவா. புரியுதுல? அந்த மாதிரி இருக்கிற ஆளு. சோ எதிர்னா டக்கு டக்குன்னு இது அது ஒரு பாரமா. அதனால தானம். ஓகே, சுபாவமா கொடுக்கிறது. புரியுதா? அந்த தானத்தை பிராமணனால கொடுக்க முடியாது தானம். ஏன்? அவனே எளிமையான வாழ்க்கை வாழுகிறவன். புரியுதுல? அப்போ நீ பிராமண ஜாதியில தானம் கொடுத்தன்னு அர்த்தம் சத்திரியன் அர்த்தம். ஓகே, சத்திரிய ஜாதியில இருந்து தானம் கொடுக்கலன்னு அர்த்தம் வைசியன்னு அர்த்தம்.
புரியுதுல? அப்போ நீ எந்த குலத்துல இருக்கிறது பிரச்சனை இல்ல, எந்த ஆட்டிடியூட்ல இருக்கிறது அதுதான் இம்பார்ட்டன்ட் நீங்க. ஓகே, அதனால இது ஒரு நிச்சயம். அதுக்கப்புறம் ஈஸ்வர பாவகா. ஓகே, இந்த சத்திரியன் மாதிரி நிறைய சொல்றாரு. ஏன் சொல்றாரு? இங்க குருக்ஷேத்திரம் நடங்கிறது, நீ இவரை சுதர்மத்தை விட்டுட கூடாது தம்பி அப்படின்றதுக்காக சொல்றாரு. லீடர்ஷிப். ஓகே, இந்த லீடர்ஷிப் இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால இந்த இப்ப இது நடந்தது அந்த அமெரிக்காவில் அந்த உள்ளார விட்டான பின் லேடன் விட்ட உடனே, ஆமா விட்ட உடனே அப்போ ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருந்தாரு புஷ். அவன் பார்க்கும்போது புஷ்ஷா இருக்கும். ஒரு வாரம் ஆளை காணும். அவர் எங்க இருந்தாரு, எப்படி இருக்கிறாரு, யாரும் ஆக்ஷன் எடுக்கிறதும் மிலிட்டரி மத்தெல்லாம் எடுத்துதான் ஆளே காணும். அதுக்கு குவைட் ஆப்போசிட்டா பாரத நாட்டில் பொக்ரான் வெடிகுண்டு வெடிச்சது. ஓகே, அதுக்கு டாக்டர் அப்துல் கலாம், வாஜ்பாய் பிரதமர் அவரெல்லாம் சேர்ந்து நடந்தே போனாங்க சில இடத்துல. ஓகே, வெயில், செம்ம வெயில். அதுவும் அமெரிக்காவுக்கு தெரியாம அதை வெடிக்கணும். அவன் சேட்டலைட்ல பார்த்துட்டே இருக்கான். அவருக்கு கிளின்டன் அப்ப இருந்தாரு, அவருக்கு தெரியாம டமால் வெடிச்சுட்டார். அது பிரதமர். புரியுதுல? முன்னின்று செய்யறது. நம்மளுடைய யுத்தத்துல முன்னாடி இருப்பா, நீங்களா சண்டை போடுங்க அப்புறம் பார்க்கிறேன் அப்படி இல்ல. அது புறங்காட்டாமை. இது ஈஸ்வர பாவகா. அதாவது அவன் வரும்போதே ஒரு எல்லாரும் வருவாங்க. இதெல்லாம் லீடர்ஷிப். ஓகே, டிமாண்டிங், கமாண்டிங். இப்போ நம்முடைய பாரத பிரதமர் இப்ப ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் போய் 2,10,000 ரூபாய் அடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப புரியுதா? டிமாண்ட் இல்ல, கமாண்ட். புரியுதா? அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இவர் வந்திருக்காரு ஆஸ்திரேலியா இருந்து பிரதமர் அபர்ட். அவரு இப்போ அவரு இவரு இருக்கான்னு சொல்ல, இவர் இப்படி இருக்காரு, அவர் இப்படி பணிவா இருக்காரு. கமாண்ட். புரியுதுல? அந்த மாதிரி. அப்புறம் மக்களை வழி நடத்துறவர் யாரோ அவர் தான். முன்னாடி ஒரு 10 வருஷம் ஒரு பிரதமர் இருந்தாரு, அவர் வாயே திறக்காதவர். ஆமான் சாமி ஆளு. ஆமான் சாமி போடுறவர் லீடர் கிடையாது. கமாண்டிங். அந்த கமாண்டிங் இருக்கணும். அதுக்கு லீடர்ஷிப். therefore சாத்திரம் கர்ம சுபாவச்சம். ஓகே, 44வதுல வைஷ்ய சுபாவம். 44ல 2 சொல்லி முடிக்கிறார், நாம சொல்லி முடிப்போம் இப்ப. ஓகே, வைஷ்ய கர்ம என்ன அப்படின்னா ஆர்டிஎஸ், பஸ் சர்வீஸ்ல ஆர்டிஎஸ். ஓகே, ராஜசிக், தாமசிக், சாத்விக். ஓகே, இதுல கிருஷி. கிருஷினா யாரு? விவசாயி. ஓகே, விவசாயி. விவசாயி அந்த விவசாயி இருக்க. விவசாயம் இல்லைன்னா அங்க அங்க ஏரோட்டம் இல்லைன்னா காரோட்டம் இல்ல போ. அதனால விவசாயம் இம்பார்ட்டன்ட். புரியுதா? நம்ம ஊர்ல 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது, பெரிய நீளமான இருக்கிறது. அந்த விஷயத்தில் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம 3 ஏக்கர் வச்சிருக்கோம் நம்ம சாஸ்திராலயத்துல. அதுல 2000 சொச்சம் செடி வச்சிருக்கோம், 2080 செடி வச்சிருக்கோம். புரியுதா? ஒரு சின்ன இடத்துல 2000 செடி பண்ணுனா நாடு முழுக்க இருக்கிறத எப்படி பண்ணிருக்கலாம்? உலகம் முழுக்க நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும். அவ்வளவு நம்ம கிட்ட அந்த பழம் இருக்க. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் யுஎஸ்ல. அந்த ஊருக்காரன்லாம் இங்க பாருங்க சமைச்சே, இது ஒரு கலர் வரும், அப்புறம் ஒரு கலர் மாறும், அப்புறம் இப்படி பேய் மாதிரி நிற்கும். அது ஒரு மரத்தை எல்லா பையனும் சொல்றான். எல்லா ஊருக்கும் போகும்போதும் இது ரொம்ப விசேஷம் மரம் சமைச்சு அப்படியே மாறிடணும். ஆளை இல்லாத ஊருக்கு பூ இழுப்பு பூ சக்கரை சொன்னால இதுதான் சொன்னாமல் இருக்கு. நம்ம ஊர்ல நீ பிறந்து வளர்ந்து காவேரி கரையில இருந்து விதவிதமான மரத்தை பார்த்துட்டு இங்க அவதிப்பட்டு இருக்கே, நீ உன்னை என்ன சொல்றது? அதனால இங்க வெரைட்டிஸ் ஆஃப் பழம் ஒவ்வொன்றும் ஒண்ணு இருக்கு. இந்த விளாம்பழம் ஒண்ணு இருக்கு பாரு, அதை வெல்லம் போட்டு பார்சல் பண்ணி அந்த மெடிக்கல் ஒரு இது இருக்குல்ல, அதை மாத்திரம் ஒரு நமக்கு பிரசன்ட் பண்ண தெரிஞ்சதுன்னா அதை வச்ச கோட்டீஸ்வரன் ஆயிடலாம். நாவல் பழம் இருக்கிறது, அவனுக்கு ஆர்ட் ப்ராப்ளம் இருக்கு, நாவல் பழத்தை பதமா பண்ணி அனுப்பிச்சோன்னு பண்ணிடலாம். என்ன இல்ல சொல்லு, உனக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் பாடியிருக்காரு. அந்த மாதிரி அதனால இங்க இப்ப பிரதமர் என்ன சொல்றாரு? பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சின்னு இருக்காரு. நீல புரட்சி என்ன? மீனவர்கள் கடற்கரையில ஒருத்தர் சண்டை போட்டு சாகிறது இல்ல, மீன் பிடிச்சு அதிகமா ஆக்குறது. அது ப்ளூ புரட்சி. இதுல பசுமை புரட்சின்றது தாவரம். ஓகே, அந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அதுல நதியெல்லாம் இணைச்சுட்டோம்னா
நிறைய plenty ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்கும். புரியுதா? இதுல நமக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் கௌரக்ஷம். கௌரக்ஷம்னா இந்த கால்நடைகள் பராமரிப்பு. நம்ம நாட்டில் கால்நடை ஒரு சொத்து. புரியுதா? அந்த மாதிரி இருந்தது. ஓகே, ஆடு, மாடு, குதிரை, நாய், பன்னி, கோழி, வாத்து, பூனை எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் மனுஷன் மாத்திரம் இருக்கான். இப்போ எல்லாத்துக்கும் கொண்டுட்டான். புரியுதா? அதுவும் இந்த வெறும் காங்கிரீட் ஜங்கிள், இவன் காங்கிரீட் ஜங்கிள் ஆக்கிட்டான். புரியுதா? இது மண்ணு தரையே பார்க்கறது ரொம்ப சிட்டுக்குருவி போயிடுச்சு. சென்னையில இருந்து எல்லா இதுவும் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அதனால இந்த கோஷாலா இங்க இருக்கு. நம்ம இந்த கோஷாலாவுக்கு நம்ம இனிஷியேட் பண்ணி ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் பிகினிங்ல முதல்ல. ஏன்னா கோஷாலா இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்ததுல இருந்து முதல் நாளே சொல்லிருக்கேன் நான். எல்லாரும் அநேகமா எல்லாருமே ஒரு கட்டையாவது கொடுத்துருப்பேன் இத்தனைக்கு. ஏன்னா அது ஒரு சான்ஸ், புண்ணிய காலத்துல கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல 100 கொடுத்து கூடாது மாட்டுக்கு. ஓகே, அதுக்கு தெரியாது பாவம். நமக்கே தெரியாது எல்லாருக்கும். அதனால அது வாயில ஜீவன். ஓகே, பார்த்து பார்த்து கொடுக்கணும். புரியுதா? கேர்ஃபுல்லா கொடுக்கணும். அதனால இதுல நமக்கு அவர் சொல்றாரு. இப்போ ஜப்பான்ல கியோட்டோ ஒரு நகரத்துக்கு போயிருக்காரு. அது ஓல்டஸ்ட் சிட்டி. ஓகே, புராதன சிட்டி. அதை மாடல் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் சிட்டிய நம்முடைய வாரணாசி எடுத்துட்டு இருக்காரு. அந்த வாரணாசிய புதுமைக்கு புதுமையும் பழமைக்கு பழமையும் பண்றதுக்காக கையெழுத்து போட்டிருக்காரு. புரியுதுல? அந்த முதல்ல நீங்க அங்கங்க அப்படி எச்ச துப்பாது அப்படின்னு சொல்லிருக்காரு. வாயில மின்னுட்டே இருப்பான். அப்படி ஒரு அப்படியே ஃபுல்லா அப்படி கொட்டும். அந்த மாதிரி ஆளு. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் பிரதமர் வாரணாசி கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு கங்கா பூஜை பண்ணிட்டு இந்த ரோடெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க, வீட்டெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க, தெருவெல்லாம் சுத்தமா வச்சுக்கோங்க. நான் வேணா வரேன் உங்களோட சுத்தம் பண்ண. கவர்மெண்ட் சட்டம் போட்டு பண்ண முடியாது, நீங்களே பண்ணுங்க அப்படி சொல்றேன். புரியுதுல்ல? பாரத பிரதமர் இப்படி பேசுறாருன்னா நான் ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன். நான் யோகால இருக்குமே நான் மாத்திரம் பிரதமர் ஆனா முதல்ல சுத்த சுகாதாரம் தான் எடுத்து பண்ண சொன்னேன். அதுக்கு ஏத்த மாதிரி வந்திருக்காரு ஒருத்தர். புரியுதா? திஸ் இஸ் குட். அதனால வாரணாசிய அந்த மாதிரி மாடல் சிட்டியா அங்க மாடும் இருக்கும், மனுஷனா இருப்போம், காரும் போகும், ஒரு பிரச்சனையும் இருக்காங்க. அதுதான் மாடல் சிட்டி. புரியுதா? சரி, வாணிஜ்யம். வாணிஜ்யம் திரைக்கடலோடையும் திரவியம் தேடு. நம்ம நாட்டில் நம்முடைய சாஸ்திரங்கள் சொன்ன நீ இப்படியே இருக்கிறது இல்ல, நல்ல பணம் சம்பாதிக்கணும். புரியுதா? அந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருக்க. ஏன்னா ரகு ஒருத்தர் இருந்தார், நம்முடைய ராமருடைய மூதாதையர். அவர் திக்விஜயம் பண்ணிட்டு வந்திருக்காரு எல்லா இடத்துலயும். அதனால எல்லா இடத்துலயும் நமக்கு அது இவர் என்ன சொல்றாரு, இந்த வாணிகம் பண்றதுக்கு சில தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பாரதியார் சொல்றாரு, சிறு வாழைப்பழ கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்து யோகம் பயிலணும். புரியுதுல? அங்க வேலை விப்பாம்பரு ஆளை பாப்பான். ஆளை பார்த்தா இங்க 2 காட்டுவான், அப்புறம் மீதி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருவான். வீட்டுல போய் செம்ம திட்டு, இந்த பையனுக்கு உங்களுக்கு அறிவே கிடையாது, பார்த்து வாங்க மாட்டீங்களா, உங்களுக்கு கண்ணே தெரியாது அப்படி சொன்னான். நான் பார்த்தேன், நல்லதான் பார்த்தேன், போடும்போது தப்பா போட்டான், உங்களுக்கு உஷாரே கிடையாது, செம்ம திட்டு. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா போகும்போது, இங்க பாருமா வீட்டுல போய் திட்டு வாங்க முடியாது, நீ வேணா 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிக்கோ, நீ 5 கொடுக்கல கூட 2 கொடுத்தா போறோம். இப்படி ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா சரி சொல்லிட்டு ஒழுங்கா கொடுப்பா. புரியுதுல? அந்த இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப பெரிய ஆனஸ்டி. நாணயம், நாணயம், நாணயம் 2 இருந்தது. ஓகே, 2 போயிடுச்சு நம்ம கிட்ட இருந்து. அதனால நம்மால் ஜாவா, சுமுத்ரா எல்லா இடத்துக்கும் போயிருக்கா. ஓகே, திரைக்கடலோ திரவியம் தேடு. மகாகவி பாரத், இந்த மகாகவி பாரதியை விட்டுட்டா, இவன் என்ன தமிழ் பேசினான விடு. ஓகே, பாரதியார் ஒரு அற்புதமான ஒரு பெரிய எக்கனாமிக் லிஸ்ட் கொடுக்கிறார், ஒரு பெரிய லிஸ்ட். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யும், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். உலகமே கிடுகிடு பண்ற மாதிரி போர்க்கப்பல்லாம் பண்ணுவோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சக்தி தெருபெருக்கும் சாத்திரம் கற்போம். தெருவில் சுத்தம் வைக்கிற அந்த சாஸ்திரத்தை நம்ம கத்துக்கணும். காசி நகர் புலவர் கேட்டு, புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்க வேண்டும். அப்பெல்லாம் செல்போன் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி அங்க பேசுறவன் இங்க கேட்கணும். அப்படி அப்படி ஒரு கருவி பண்ணணும். சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடு நிறுத்தி வீதி சமைப்போம், மங்கத்தில் ஓடி வரும் அந்த பிரம்மபுத்திராவை மையத்து நாடுகளில் நாம் பயிர் செய்வோம். என்ன ஒரு ஐடியா, என்ன ஒரு இது. நான் கொஞ்சம் தான் எழுதிருக்கேன். இதை நான் ரொம்ப நாள் முன்னாடி எல்லாம் சொல்லுவேன். அவர் எவ்வளவு எக்கனாமிக் விஷயம் கொடுத்திருக்காரு. குண்டூசி ஊசி முதல் குண்டு கப்பல் வரைக்கும் சொல்லிருக்காரு. அவர் சொல்லாத விஷயம் என்ன கற்பனை இருக்கிறது, அதெல்லாம் நம்ம விட்டுட்டா.
ஓகே, அதனால இப்ப நம்ம பிரதமர் இதுக்கு போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? ஜப்பான் போயிட்டு வந்தாரு. பியூட்டிஃபுல் இது. ஓகே, ஷின்ஜோ அபே அப்படி ஜப்பானுடைய பாரத பிரதமர். அந்த பிரதமர் 2 பேரும் கையெழுத்து போடுவாங்க. 2,10,000 கோடி அடிச்சுட்டு வந்துட்டார். புரியுதா? ஒரே வாரத்தில். இது பிரதமர். ஓகே, அங்கங்க பேசிட்டு ஒரு பெரிய எங்க நாடு பழமையான நாடு, பழமையான நாடு அதெல்லாம் கேட்கிறோம். துட்டு எடுத்துட்டு வாடா. இங்க போய் நேபாள போய் ஒரு 1000 கோடி கொடுத்துட்டு வந்தாரு. அங்க ஒரு 2 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்துட்டாரு. புரியுதுல? இதுதான் திறமை. புரியுதா? அதெல்லாம் பழைய காலத்தில் இருக்க சிஸ்டம் இப்பதான் டெவலப் ஆயிருக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்கு. அப்போ பாரதம் விஸ்வ குருவாகணும்னா முதல்ல வாணிகத்து மூலியமா போகணும், வியாபாரத்து மூலியமா செல்வாக்க போய் அப்புறம் செல்வாக்காகணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இங்க குருகுலத்துல பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இது வேதாந்தம். இந்த ஃபீல்டுல மாதிரி எப்பயுமே போட்டி கிடையாது. நம்ம போட்டிருக்கோமே இந்த ஃபீல்டுக்கு எவனும் வரமாட்டான். நீங்க கவலைப்படுறீங்க, நம்ம மாத்திரம் தான் இப்ப எப்பயும். ஆனா இந்த ஏரியாவிலையும் நாளைக்கு விஸ்வகுருல வரும்போது பிளாங்க்னஸ் இருக்கக்கூடாது. அதனாலதான் உங்க ரெடி பண்றது. ஓகே, வேதாந்த, அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் எல்லா ஃபீல்ட்லயும் நம்ம கரெக்ட் இருக்கணும். இப்படி இருக்கா. சரி, கடைசி ஆளு யாரு? சூத்ரா. ஓகே, சூத்ரஸ்ய ஸ்வபாஜம் பரிசரியாத்மகம் கர்ம. பரிசரியார்ஜுன்னா ஒபேத ஆர்டர். அவனுக்கு சொந்தமா செய்ய தெரியாது. எடுத்துட்டு கொண்டு போய் வைப்பான், அவ்வளவுதான். ஓகே, வேற ஒண்ணுமே தெரியாது. ஓகே, நகத்துனா அங்க கொண்டு போய் வெஜினா இது பண்ணுவான். புரியுதுல? இது சில சமயம் அவன் நோய் நோய் இருக்கும். இந்த ஓனருக்கு தலைவலி இருக்கா, என் தலையில போடுறா, தலையில போட சொல்றீங்க அப்படின்னு மக்கு பிளாஸ்திரி. ஓகே, அதனால அப்படி இருப்பான். ஆனா ரொம்ப சின்சியரா இருப்பான். ஓகே, ஆனஸ்டியா இருப்பான். இந்த 4 தொழிலே இருக்கிறவர்கள் அதார்மிக் பர்சன்ஸ் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருக்க 4வது தாண்டி இருக்கிறவன் அதர்மத்தில் இருக்கிறவன் பஞ்சமகன். அவன் அவன் அவனை லிஸ்ட் சாஸ்திரத்தில் சொல்லவே இல்லை. இவர்கள் லேபர்ஸ். ஓகே, உழைப்பாளிகள், அறிவை பயன்படுத்த விட்டவர்கள். இது நம்ம வீட்லயே 1 இருக்கும் 2 இருக்கும். அறிவையே பயன்படுத்தாது. அது போனா எல்லா கிளாஸ்லயும் ஒரு கட்டடிச்சுட்டே இருக்கும். மேலே வராது. அப்படி சொல்ல. அப்ப எந்த ஜாத்தியில வேணா இருக்கலாம். இந்த 4 குரூப் அவங்களுக்கு தகுந்தாப்பல சுபாவத்தை கண்டுபிடிச்சுக்கோ. சுபாவத்துக்கு தகுந்தாப்பல கர்மம் இருக்கும், கர்மத்துக்கு தகுந்தாப்பல சுபாவம் இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். நாம எதுக்கு வந்திருக்கோம்? அதை கர்ம யோகமா டிரான்ஸ்பர் பண்றது எப்படி அப்படின்றத ஆஃப்டர் த பிரேக். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.